Hi friends, welcome to Bureaucrats Academy. இப்போ நம்ம verbal reasoningல blood relationsனு ஒரு important topic பார்க்க போறோம். Blood relations introduction. There are two types of questions based on blood relations that are given in different competitive exams. Blood relations பொறுத்தவரை two different types of questions கேட்கலாம். The two types of questions are level 1 and level 2 classified based on degree of toughness. Level 1, level 2 questions எப்படி classify ஆயிருக்கும்னா அதோட degree of toughness பேஸ் பண்ணி அதாவது level 1 கொஞ்சம் ஈஸியா இருக்கும் level 2 கொஞ்சம் டஃப்பா இருக்கும். In the exams, the success of a candidate in the questions on blood relations depends upon his knowledge about various blood relations. Some of the relationships given below helps in solving the problems. Blood relations பொறுத்தவரை ப்ராப்ளம் சால்வருக்கு எல்லா உறவுகளும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில உறவுகள் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். The simple and easy way to solve these types of problems would be to draw a family tree diagram following the levels in the hierarchy as shown below. Blood relations problem solve பண்றப்ப கண்டிப்பா நீங்க ஒரு family tree diagram வரையணும். அதுல நீங்க hierarchy follow பண்ணணும். hierarchyன்றது என்னன்றதை நான் இனி சொல்லித் தரேன். blood relationsல இப்போ நம்ம hierarchy பார்க்கலாம். hierarchyல first யார் வருவாங்கன்னா first generation. first generationல யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க grandfather. grandfatherன்றது தாத்தா. maternal grandfatherனா உங்க அம்மாவோட அப்பா. paternal grandfatherனா உங்க அப்பாவோட அப்பா. உங்க grandmother பாட்டி. maternal grandmotherனா உங்க அம்மாவோட அம்மா. paternal grandmotherனா உங்க அப்பாவோட அம்மா. grand uncle, grand aunt. grand uncle யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்ல உங்க பாட்டி கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம். grand aunt யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க தாத்தா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களா இருக்கலாம் இல்ல உங்க பாட்டி கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருமே கிராண்ட் பேரண்ட்ஸ். இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வருவாங்க. ஹைரார்கியில் செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வருவாங்க. அதில் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஃபாதர் உங்கள் அப்பா, மதர் உங்கள் அம்மா, அங்கிள். அங்கிள்லாம் யாரெல்லாம் அங்கிள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாருமே அங்கிள் தான். உங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாருமே அங்கிள் தான். ஆண்ட் உங்கள் அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க ஆண்ட். உங்கள் அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க அவங்களும் ஆண்ட். ஃபாதர் இன் லா உங்கள் மாமனார், மதர் இன் லா உங்கள் மாமியார். இவங்க எல்லாருமே செகண்ட் ஜென்ரேஷனில் வருவாங்க. தேர்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷனில் தான் நீங்கள் வருவீங்க. பிரதர் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம். சிஸ்டர் உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களா இருக்கலாம். கசின். கசின் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெரியப்பா சித்தப்பா பசங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் பெரியம்மா சித்தி பசங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் அத்தை மாமா பசங்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கசின் தான். உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட். பிரதர் இன்லான்னா யாராக இருக்கலாம்னா உங்கள் ஒய்ஃபோட தம்பியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட தம்பியாக இருக்கலாம். சிஸ்டர் இன்லான்னா யாருன்னா உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சியாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே தேர்ட் ஜென்ரேஷனில் வருவாங்க, அதாவது உங்கள் ஜென்ரேஷனில் வருவாங்க. பிளட் ரிலேஷன்ஸில் நெக்ஸ்ட் வர்றது ஃபோர்த் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷனில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவர் சன் உங்கள் பையன், யுவர் டாட்டர் உங்கள் பொண்ணு, நீஸ். நீஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர். உங்கள் அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி இவங்களோட பொண்ணு தான் நீஸ். நெஃப்யூ. நெஃப்யூனா யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர். உங்கள் அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி அவங்களோட பையனை தான் நெஃப்யூன்னு சொல்லுவாங்க. சன் இன் லா உங்கள் மருமகன். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணவர் தான் உங்கள் மருமகன். டாட்டர் இன் லா உங்கள் மருமகள். உங்கள் பையனை கல்யாணம் பண்ணவங்க தான் உங்கள் டாட்டர் இன் லா உங்கள் மருமகள். இவங்க எல்லாருமே ஃபோர்த் ஜென்ரேஷனில் வருவாங்க. நெக்ஸ்ட் ஹைரார்கியில் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் யாரெல்லாம் வருவாங்கன்னா கிராண்ட் சன். கிராண்ட் சன்னா உங்கள் பையனோட பையனாக இருக்கலாம் இல்லை உங்கள் பொண்ணோட பையனாக இருக்கலாம். கிராண்ட் டாட்டர். கிராண்ட் டாட்டர்ன்றது யாராக இருக்கலாம்னா உங்கள் பையனோட பொண்ணாக இருக்கலாம் இல்லை உங்கள் பொண்ணோட பொண்ணாக இருக்கலாம்.
இவங்க எல்லாருமே கிராண்ட் சில்ட்ரன், இவங்க எல்லாருமே 5th ஜெனரேஷன்ல வருவாங்க. ஹையரார்கியில மொத்தம் 5 ஜெனரேஷன்ஸ் தான் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். While solving the questions in blood relations, let us follow two symbols. மேல்னா நம்ம ஸ்கொயர் போட்டுக்குவோம், ஃபீமேல்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். நம்ம blood relationsல ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப அந்த பர்டிகுலர் பர்சன் மேலா இருந்தா நம்ம ஒரு ஸ்கொயர் மார்க் பண்ணிக்கலாம், ஃபீமேலா இருந்தா ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். These are not universal symbols, but for our convenience we are using these two symbols. இது வந்து யூனிவர்சல் சிம்பிள்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப, பிளட் ரிலேஷன்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நம்ம கம்ஃபர்ட்டுக்காக மேல்னா நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம், ஃபீமேல்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். பிளட் ரிலேஷன்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப ப்ராப்ளம் சால்வருக்கு ஹைரார்கியில இருக்க 5 ஜெனரேஷன்ஸ்மே கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யாரெல்லாம் வருவாங்க, செகண்ட் ஜெனரேஷன்ல யாரெல்லாம் வருவாங்க, தேர்ட் ஜெனரேஷன்ல யாரெல்லாம் வருவாங்க, ஃபோர்த் ஜெனரேஷன்ல யாரெல்லாம் வருவாங்க, 5th ஜெனரேஷன்ல யாரெல்லாம் வருவாங்கன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க ஒரு ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் வரைய முடியும். ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் வரைஞ்சா மட்டும்தான் நீங்க பிளட் ரிலேஷன்ஸ்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பிளட் ரிலேஷன்ஸ்ல இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்க்கலாம். மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் சன், பிரதர். என்னோட அம்மா அல்லது என்னோட அப்பா அவங்களோட பையன் எனக்கு அண்ணனா அல்லது தம்பியா இருக்கலாம். மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் டாட்டர், சிஸ்டர். என்னோட அம்மா அல்லது அப்பா அவங்களோட பொண்ணு எனக்கு அக்கா அல்லது தங்கச்சியா இருக்கலாம். மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் பிரதர். என்னோட அம்மா அல்லது அப்பா அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எனக்கு அங்கிளா இருப்பாங்க. மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் சிஸ்டர், ஆண்ட். என்னோட அம்மா அல்லது அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எனக்கு யாரா இருப்பாங்கன்னா ஆண்டா இருப்பாங்க. மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் மதர், கிராண்ட் மதர். என்னோட அம்மா அல்லது அப்பா அவங்களோட அம்மா எனக்கு என்ன வேணும்னா கிராண்ட் மதர் வேணும். மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் ஃபாதர், கிராண்ட் ஃபாதர். என்னோட அம்மா அல்லது அப்பா அவங்களோட அப்பா எனக்கு என்ன வேணும்னா கிராண்ட் ஃபாதரா வரும். கிராண்ட் மதர்ஸ் பிரதர், கிராண்ட் அங்கிள். என்னோட பாட்டியோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாரா இருக்கும்னா கிராண்ட் அங்கிளா இருக்கும். கிராண்ட் மதர்ஸ் சிஸ்டர், கிராண்ட் ஆண்ட். என்னோட பாட்டி கூட பிறந்த அக்கா அல்லது தங்கச்சி கிராண்ட் ஆண்ட். கிராண்ட் ஃபாதர்ஸ் பிரதர், கிராண்ட் அங்கிள். என்னோட தாத்தா கூட பிறந்த அண்ணன் அல்லது தம்பி எனக்கு கிராண்ட் அங்கிள். கிராண்ட் ஃபாதர்ஸ் சிஸ்டர், கிராண்ட் ஆண்ட். என்னோட தாத்தா கூட பிறந்த அக்கா அல்லது தங்கச்சி எனக்கு கிராண்ட் ஆண்ட். சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் சன், நெஃப்யூ. என்னோட அக்கா தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி அவங்களோட பையன் எனக்கு நெஃப்யூ. சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் டாட்டர், நீஸ். என்னோட அக்கா தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி அவங்களோட பொண்ணு எனக்கு நீஸ். அங்கிள் ஆர் ஆன்ஸ் சன் ஆர் டாட்டர், கசின். கசின்றது நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்க பெரியமா பெரியப்பா பசங்களும் உங்களுக்கு கசின் தான், உங்களோட சித்தப்பா சித்தி பசங்களும் உங்களுக்கு கசின் தான், உங்களோட அத்தை மாமா பசங்களும் உங்களுக்கு கசின் தான். சன்ஸ் வைஃப், டாட்டர் இன் லா. என்னோட பையனோட வைஃப் எனக்கு டாட்டர் இன் லா முறை வரும். டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட், சன் இன் லா. என்னோட பொண்ணோட ஹஸ்பண்ட் எனக்கு சன் இன் லா. ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வைஃப் சிஸ்டர், சிஸ்டர் இன் லா. என்னோட ஹஸ்பண்ட் அல்லது என்னோட வைஃப் கூட பிறந்த அக்கா அல்லது தங்கச்சி எனக்கு சிஸ்டர் இன் லா. ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வைஃப்ஸ் பிரதர். என்னோட ஹஸ்பண்ட் அல்லது என்னோட வைஃப் கூட பிறந்த அண்ணன் தம்பி எனக்கு பிரதர் இன் லா. சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், பிரதர் இன் லா. என்னோட அக்கா அல்லது தங்கச்சி அவங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு பிரதர் இன் லா. பிரதர்ஸ் வைஃப், சிஸ்டர் இன் லா. என்னோட அண்ணன் அல்லது தம்பி அவங்களோட வைஃப் எனக்கு சிஸ்டர் இன் லா. சில்ட்ரன் ஆஃப் சேம் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ். ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்களா சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
all brothers, all sisters of same parents. அவங்கள siblings ன்னு சொல்லுவாங்க. Children, son, daughter. என்னோட children எனக்கு சன்னா இருக்கலாம் இல்லை என்னோட டாட்டரா இருக்கலாம். Children's children, grandchildren. என்னோட குழந்தைங்களோட குழந்தைங்க எனக்கு grandchildren. அவங்க எனக்கு கிராண்ட் சன்னா இருக்கலாம் அல்லது கிராண்ட் டாட்டரா இருக்கலாம். அதாவது பேரனா இருக்கலாம் அல்லது பேத்தியா இருக்கலாம். பேச்சுலர், அன்மேரிட் மேல். கல்யாணம் ஆகாத ஒரு மேல பேச்சுலர்னு சொல்லுவாங்க. ஸ்பின்ஸ்டர், அன்மேரிட் ஃபீமேல். கல்யாணம் ஆகாத ஒரு ஃபீமேல ஸ்பின்ஸ்டர்னு சொல்லுவாங்க. In addition, remember the word spouse, which means either husband or wife. ஸ்பவுஸ்ன்றது ஹஸ்பண்டையும் குறிக்கலாம் ஒய்ஃபையும் குறிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஃபீமேலோட ஸ்பவுஸ் ஹஸ்பண்டாக இருப்பாங்க, ஒரு மேலோட ஸ்பவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. பிளட் ரிலேஷன்ஸில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். A's father's mother-in-law's only daughter's son is B. How is A related to B? பிளட் ரிலேஷன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ஒரு ஃபேமிலி ட்ரீ வரையணும். கண்டிப்பாக ஹைரார்கி ஃபாலோ பண்ணணும். அஷ்யூம் தட் நீங்கள் தான் ஏ, அப்போ நீங்கள் தேர்ட் ஜென்ரேஷனில் வருவீங்க. ஏவோட ஜெண்டர் எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஏவை ஸ்கொயரோ இல்லை சர்க்கிளோ போட முடியாது. ஏஸ் ஃபாதர்ஸ், ஏஸ் ஃபாதர் ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைகிறோம். ஏஸ் ஃபாதர். மதர் இன் லாஸ், ஏஸ் ஃபாதரோட மதர் இன் லானா ஏஸ் ஃபாதர் இவர் தான், அவரோட ஒய்ஃப் ஒரு லேடி. அவங்களோட அம்மா கண்டிப்பா ஒரு லேடி. அவங்க தான் ஏஸ் ஃபாதரோட மதர் இன் லாவா இருக்க முடியும். ஒன்லி டாட்டர் சன் இஸ் பி. ஏஸ் ஃபாதரோட மதர் இன் லாவோட ஒன்லி டாட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட சன் தான் பின்னு சொல்லியிருக்காங்க. சன்னா கண்டிப்பா மேல். ஜெண்டர் தெரிஞ்சா ஃபீமேல்னா கண்டிப்பா சர்க்கிள் போட்டுருணும், மேல்னா கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மார்க் பண்ணிக்கணும். Now question is, how is A related to B? A Bக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, ஃபேமிலி ட்ரீ டயக்ராம். ஏயோட ஃபாதர் தான் இந்த பர்டிகுலர் பர்சன், அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க, அவங்களோட அம்மா தான் இவங்க. ஓகே, ஸோ ஏஸ் ஃபாதரோட ஒய்ஃப் ஏக்கு என்ன வேணும்னா ஏக்கு மதரா வரும். தட் மீன்ஸ் தட் ஏவும் பியும் சிப்ளிங்ஸ், ஏவும் பியும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு பி? ஏ பிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஏ வந்து பிக்கு பிரதராகவும் இருக்கலாம் சிஸ்டராகவும் இருக்கலாம். பட் நமக்கு ஏவோட ஜெண்டர் தெரியல. So we are not able to find it. So answer is cannot be determined. இதே சப்போஸ் பி ஏக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லியிருக்கலாம், பி இஸ் பிரதர் ஆஃப் ஏன்னு. எப்படின்னா நமக்கு பியோட ஜெண்டர் தெரியும். இப்போ நமக்கு ஏவோட ஜெண்டர் தெரியாது, அதனால ஏ வந்து பிக்கு பிரதராகவும் இருக்கலாம் இல்லை சிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் சாய்ஸ் 5, cannot be determined. cannot be determined. சொல்யூஷன்ல அவங்களுக்கு சாய்ஸ் 5 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஆன்சர் இஸ் cannot be determined. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If A's father is B, C is the father of B and D is A's mother, then how is C related to D? Blood relations questions solve பண்றப்ப கண்டிப்பா நீங்க மைண்ட்லயே சால்வ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஒரு ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் கண்டிப்பா வரையணும், ஹைரார்கி ஃபாலோ பண்ணி. Now assume you are A.
கொஷின்ல ஏவோட ஜெண்டர் மென்ஷன் பண்ணல. ஸோ ஏவை சுற்றி ஒரு சர்க்கிளோ ஒரு ஸ்கொயரோ நம்ம மார்க் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தான் ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கனால சின்ஸ் ஏ இஸ் யூ, ஏ பிலாங்ஸ் டு தேர்ட் ஜென்ரேஷன். ஏஸ் ஃபாதர் இஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. ஏஸ் ஃபாதர் இஸ் பி. ஏ வந்து ஏவோட ஃபாதர் இஸ் பி. ஸோ கண்டிப்பாக பி மேலாக தான் இருக்கணும். பிகாஸ் ஏஸ் ஃபாதர் இஸ் பி. ஓகே. சி இஸ் த ஃபாதர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. சியும் கண்டிப்பாக மேலாக தான் இருக்க முடியும். ஏன்னா சி வந்து பியோட ஃபாதர். அண்ட் டி இஸ் ஏஸ் மதர். டி யாருன்னா ஏவோட மதர்னு சொல்லியிருக்காங்க. மதர்னா கண்டிப்பாக லேடி. ஸோ ஒரு சர்க்கிள் அவங்கள சுற்றி வரைஞ்சிடுறோம். கொஷினை பார்க்குறப்பே தெரியுது, பி வந்து ஏவோட ஃபாதர், டி வந்து ஏவோட மதர். ஸோ கண்டிப்பாக பியோட ஒய்ஃப் தான் டி. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷினில் பார்த்தாலே தெரியுது, பி அண்ட் டி பிலாங் டு செகண்ட் ஜென்ரேஷன், சி பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டின்னு கேட்குறாங்க. அதாவது சி டிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. சி யாருன்னு பார்த்தீங்கன்னா டியோட ஹஸ்பண்ட் தான் பி, பியோட அப்பா தான் சி. அப்போ சி வந்து டிக்கு என்ன வேணும்னா ஃபாதர் இன் லா. கிளியரா கொஸ்டினை பாருங்க. ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டின்னு கேட்டிருக்காங்க. சி டிக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. சி வந்து டிக்கு ஃபாதர் இன் லா. இதே கொஸ்டின்ல வந்து ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு சின்னு கேட்டிருக்காங்க. டி வந்து சிக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா டாட்டர் இன் லா. கொஸ்டின்ல ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சாய்ஸ் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் டி. சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷினில் கிளியராக சொல்லியிருந்தாங்க, ஏஸ் ஃபாதர் இஸ் பி. அதாவது ஏவோட ஜெண்டர் அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஏவை சுற்றி ஒரு சர்க்கிளோ ஒரு ஸ்கொயரோ வரையலை. ஏஸ் ஃபாதர் இஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாதர்னா மேல். ஸோ பியை சுற்றி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. சி இஸ் த ஃபாதர் ஆஃப் பின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபாதர்னா மேல். ஸோ சியை சுற்றி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. டி இஸ் த மதர் ஆஃப் ஏன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மதரை சுற்றி ஒரு சர்க்கிள், அதாவது டியை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. டயக்ராமை பார்த்த உடனே தெரியுது, ஏவோட அப்பா தான் பி, ஏவோட அம்மா தான் டி. அப்போ பியோட ஒய்ஃப் தான் டி. அதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டின்னு கேட்டிருந்தாங்க. சி வந்து டிக்கு என்ன வேணும்னு. டியோட ஹஸ்பண்ட் தான் பி, பியோட அப்பா தான் சி. அப்போ சி வந்து கண்டிப்பாக என்னவா இருப்பாங்கன்னா டியை பொறுத்தவரை ஃபாதர் இன் லாவா இருப்பாங்க. நமக்கும் அந்த ஆன்சர் தான் வந்திருந்தது. சாய்ஸ் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் டி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாயிண்டிங் டு அ பர்சன், Raju said, he is the only brother of my father's mother's daughter. How is the person related to Raju? கொஸ்டின்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ராஜு இஸ் பாயிண்டிங் அவுட் அ பர்சன். ஒரு பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எங்க அப்பாவோட அம்மாவோட பொண்ணோட ஒரே பிரதர்னு சொல்றாரு. ஓகே. ஸோ அதாவது ராஜுவோட ஃபாதர் மேல், ராஜுவோட ஃபாதரோட மதர் ஃபீமேல், அவங்களோட டாட்டர் ஃபீமேல். இந்த பர்டிகுலர் பர்சனோட ஒன்லி பிரதர் தான் அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்லியிருக்காரு. ஓகே. இந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜுவோட ஃபாதரோட மதரோட டாட்டர்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ்னா ஒரே பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவங்க. ஸோ ராஜுவோட ஃபாதரோட மதரோட டாட்டரோட ஒன்லி பிரதர்னா கண்டிப்பா அது ராஜுவோட ஃபாதரா தான் இருக்க முடியும்.
ஏன்னா ஒன்லி பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ how is a person related to Rajuனா the person is father of Raju. So choice 2 is the correct answer. Choice 2 is the correct answer. The particular person whom Raju points out as father of Raju. Solution பார்க்கலாம். அவங்களுக்கும் ஆன்சர் சாய்ஸ் 2 தான் வந்திருக்கு. ராஜு பாயிண்ட் அவுட் பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜுவோட ஃபாதர் தான். அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நான் உங்களுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். A's mother's father is the husband of B's mother. How is A related to B if A and B both are male? So A and B both are male னு சொல்லியிருக்காங்க. How is A related to B ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் வரையலாம் நம்ம. A is a male. A's mother, a lady. Mother's father, a male, is the husband of B's mother, is the husband of B's mother. B is male nala ஒரு ஸ்கொயர் போட்டுறோம். So A's mother's father is the husband of B's mother. So diagram பார்த்தாலே ரொம்ப கிளியரா தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே husband and wife and இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க. Okay, so these two are siblings. Now the question is, how is A related to B? A வந்து B க்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. So B ஓட sister தான் A ஓட mother. Okay, so B க்கு A என்ன வேணும்னா தங்கச்சியோ இல்ல அக்காவோட பையன். தங்கச்சியோ இல்ல அக்காவோட பையன். சிஸ்டரோட பையனை வந்து we call them as nephew. The answer is choice 3 is the correct answer. So A B க்கு என்ன வேணும்னா nephew வேணும். B ஓட அக்காவோ அல்லது தங்கச்சியோட பையன் தான் A. So A is nephew to B. Choice 3 is the correct answer. நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். அவங்களுக்கு choice 3 தான் வந்திருக்கு. Answer is A is nephew of B. நமக்கு அதே ஆன்சர் தான் வந்திருந்தது. அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். பிளட் ரிலேஷன்ஸ்ல லெவல் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A plus B means A is the son of B. A minus B means A is the daughter of B. A multiplied with B means A is the father of B. A divided by B means A is the mother of B. Questionல different relations arithmetic operations ஆல கோட் பண்ணிருக்காங்க. If m into n plus o minus p divided by q is the given relationship, then how m is related to q ன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்க ரிலேஷன்ஷிப் அவங்க arithmetic operations மூலமா கோட் பண்ணிருக்காங்க. We will try to decode it. First என்ன கொடுத்திருக்காங்கன்னா m into n. m into n means m is the father of n. M is the father of n. அப்ப M is a male because M is father of n. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா n plus o. n plus o னா n is the son of o. n is the son of o. அப்ப n ஒரு மேல் தான் and he is the son of o. He is the son of o. Already M is the father of n and n is the son of o na appa M oda wife da o. M oda wife da o. Both are parents to n. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா o minus p. O minus p means o is the daughter of p. O is the daughter of p.
O is the daughter of P. As of now, P oda gender நமக்கு தெரியல, but O is the daughter of P ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து P divided by Q. P divided by Q na P is mother of Q. P is mother of Q. So mother னு சொல்லிட்டாங்க. So we will circle P. P is mother of Q. So P க்கு இன்னொரு குழந்தை இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா Q. Q ஓட gender நமக்கு தெரியல. But already O is a daughter of P and P ஓட இன்னொரு குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா Q. P is mother of Q. P is mother of Q. Okay. So now question is, how is M related to Q? M Q க்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. Okay. P ஓட ரெண்டு குழந்தைங்க தான் O and Q. P ஓட ரெண்டு குழந்தைங்க தான் O and Q because P ஓட daughter தான் O, Q ஓட அம்மா தான் P. So இவங்க ரெண்டு பேருமே siblings. So Q ஓட sister தான் O. Already O வந்து female நமக்கு தெரியும். So Q ஓட sister தான் O. O ஓட husband தான் M. So sister ஓட husband. Q ஓட sister O, அவங்களோட husband M. Q ஓட sister ஓட husband தான் M. So how is M related to Q na? M is brother-in-law to Q. Q ஓட sister ஓட husband தான் M. So M is brother-in-law to Q. Choice 3 is the correct answer. நம்ம இப்ப solution பார்க்கலாம். Explanation கொடுத்திருக்காங்க. நம்ம solve பண்ண மாதிரி தான் அவங்களும் solve பண்ணிருக்காங்க. Exactly. அவங்களுக்கும் answer M is the brother-in-law of Q. So நமக்கு வந்த answer தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. So our answer is correct. Solutionல family tree diagram வரைஞ்சிருக்காங்க. நம்ம வரைஞ்ச மாதிரி தான் அவங்களும் ஒரு family tree diagram வரைஞ்சிருக்காங்க. Similar-ஆ தான் இருக்கு. Questionல M is father of N சொல்லியிருந்தாங்க. So M is a male. So அதனால M சுத்தி ஒரு square போட்டிருக்காங்க. N is son of O ன்னு சொல்லியிருந்தாங்க. So N is also a male. Son of O னால நம்ம N சுத்தி ஒரு square போட்டிருக்காங்க. So if N is son of O and N ஓட father தான் M னா கண்டிப்பா O is the mother of N. அப்ப M க்கு O க்கு என்ன relationship இருக்கும்னா என்னோட parents தான் M and O. Where M is male and O is female na M ஓட wife தான் O. O is daughter of P சொல்லியிருந்தாங்க. P is mother of Q ன்னு சொல்லியிருந்தாங்க. P is mother of Q ன்னு சொல்லியிருந்தாங்க. So P is a female. It is very clear that P க்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு. One is O, another one is Q. So O and Q are siblings. Questionல என்ன கேட்டிருந்தாங்கன்னா how is M related to Q ன்னு கேட்டிருந்தாங்க. So Q ஓட sister தான் O, sister ஓட husband தான் M. So sister ஓட husband M is husband of Q's sister. So M is brother-in-law of Q. Q ஓட sister O, O ஓட husband தான் M. So M is brother-in-law of Q. Level 2 type of problemsல இப்போ ஒரு example பார்க்கலாம். A plus B means A is the son of B. A minus B means A is the daughter of B. A multiplied with B means A is the father of B. A divided by B means A is the mother of B. Like previous problem, different relations are arithmetic operations மூலமா code பண்ணிருக்காங்க. We need to decode it. Which of the following means S is the son-in-law of P? Among the following choices, 5 choicesல எந்த choiceல வந்து S is the son-in-law of P ன்னு கேட்டிருக்காங்க. So இந்த கேஸ்ல நீங்க 5 choicesமே expand பண்ணணும். But 5 choicesமே நீங்க expand பண்ணீங்கன்னா it takes lot of time. Competitive exams பொறுத்தவரை accuracy எவ்வளவு importantோ ஸ்பீடும் அதே அளவுக்கு important. So we will try to eliminate few choices based on common sense. S is the son-in-law of P na obviously S male-ஆ இருக்கணும். So கொடுத்திருக்க choicesல எந்த choiceல S female-ஆ இருக்கோ அதெல்லாம் eliminate பண்ணிடலாம் நம்ம. So first choice எடுத்தீங்கன்னா
S ஓட பொசிஷன் 4th பொசிஷன்ல இருக்கு. So 4th and 5th பொசிஷன் செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் S ஓட ஜெண்டர் என்னன்னு. S minus T. S minus T means S is the daughter of T ன்னு அர்த்தம். So S is the daughter of T னா S ஓட ஜெண்டர் ஃபீமேல் ஆகுது. So choice 1 is ruled out. Second choice செக் பண்ணி பார்க்குறோம். எல்லா சாய்ஸஸ்லையுமே S ஓட பொசிஷன் 4th பொசிஷனாக தான் இருக்கு. ஸோ 4th பொசிஷனையும் 5th பொசிஷனையும் செக் பண்ணால் S ஓட ஜெண்டரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ செகண்ட் சாய்ஸில் S plus T ன்னு கொடுத்துருக்கு. S plus T னா S is the son of T ன்னு அர்த்தம். S is the son of T ன்னு அர்த்தம். ஸோ S மேலாக தான் வருது. ஸோ சாய்ஸ் 2 நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. சாய்ஸ் 3 பார்க்கலாம். சாய்ஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 4th and 5th பொசிஷன் பார்த்தீங்கன்னா S divided by T. S divided by T னா S is the mother of T ன்னு அர்த்தம். S is the mother of T னா S ஓட ஜெண்டர் ஃபீமேல்னு வருது. பட் S ஓட ஜெண்டர் மேலாக வரணும். So choice 3 is also ruled out. Choice 4 பார்க்கலாம். S multiplied with T. So choice 4ல 4th and 5th position பார்க்குறோம். S multiplied with T. It means that S is father of T. So S மேல தான் வருது. நம்ம அந்த choice எலிமினேட் பண்ண முடியாது. So 5th choice செக் பண்ணி பார்க்கலாம். 4th and 5th position செக் பண்ணி பார்த்தா S multiplied with T, which also means S is the father of T ன்னு அர்த்தம். அப்போ அந்த கேஸ்லையும் S வந்து மேலே தான் வருது. ஸோ நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்னென்ன சாய்ஸஸ் எலிமினேட் பண்ணியிருக்கோம்னா சாய்ஸ் 1 and 3 எலிமினேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா சாய்ஸ் 2, 4 and 5 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். நமக்கு அந்த 2, 4 and 5 சாய்ஸஸில் எந்த சாய்ஸில் S is the son-in-law of P ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம ஆல்ரெடி எலிமினேட் பண்ணியிருந்தோம். என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸில் S ஓட ஜெண்டர் ஃபீமேலாக வந்திருந்தது. 4th பொசிஷன் 5th பொசிஷன் கம்பேர் பண்ணுறப்ப S minus T, which means S is the daughter of T ன்னு அர்த்தம். ஸோ S ஓட ஜெண்டர் ஃபீமேலாக வருது. வேற கொஸ்டினில் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க S is the son-in-law of P, அதாவது S ஓட ஜெண்டர் மேல்னு. ஸோ ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியாக இருக்கனால அந்த சாய்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன். எனிவே அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. S is the niece of P ன்னு வருது. ஸோ திஸ் சாய்ஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சாய்ஸ் P multiplied with Q divided by R minus S plus T. ஸோ செகண்ட் சாய்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். P multiplied with Q னா it means that P is the father of Q ன்னு அர்த்தம். ஸோ பியோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கும். Q divided by R. Q divided by R னா Q is the mother of R ன்னு அர்த்தம். ஸோ Qயோட ஜெண்டர் ஃபீமேலாக இருக்கும். ஸோ Qவை சுற்றி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R minus S. R minus S னா R is the daughter of S ன்னு அர்த்தம். R is the daughter of S னா R is a female and daughter of S. See already R ஓட mother தான் Q. R is daughter of S னா கண்டிப்பா S தான் வந்து R ஓட ஃபாதரா இருக்கணும். S தான் கண்டிப்பா R ஓட ஃபாதரா இருக்கணும். ஏன்னா R ஓட பேரண்ட்ஸ் தான் Q and S. Q வந்து மதர்னா S கண்டிப்பா ஃபாதரா இருக்கணும். Q ஓட ஹஸ்பண்ட் தான் S ஆ இருக்கணும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா S plus T. S plus T னா S is the son of T ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு T யோட ஜெண்டர் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் எனிவே S is the son of T. இப்போ வந்து நம்ம Sக்கும் Pக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். S யாருன்னு பார்த்தீங்கன்னா S is husband of Q and Q ஓட அப்பா தான் P. So S is the son-in-law of P. S is the son-in-law of P. அதாவது P ஓட டாட்டரோட ஹஸ்பண்ட் தான் S. So S is the son-in-law of P. So our choice 2 is the correct answer. கொஸ்டின்ல கொடுத்தபடி S is the son-in-law of P எந்த சாய்ஸ்ல வருதுன்னு கேட்டிருந்தாங்க. சாய்ஸ் 2ல கரெக்டா வருது. So choice 2 is the correct answer. ஆல்ரெடி நம்ம சாய்ஸ் 2 தான் கரெக்ட் ஆன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணனால ரிமைனிங் சாய்ஸஸை எதையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
எனிவே அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். S is the mother of P சொல்லியிருக்காங்க சாய்ஸ் 3ல. சாய்ஸ் 4ல S is the son of P வந்திருக்கு. சாய்ஸ் 5ல S is the uncle of P வந்திருக்கு. எதுவுமே கரெக்டா வரல. சாய்ஸ் 2 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். நமக்கும் அந்த ஆன்சர் தான் வந்திருந்தது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். Thank you, students.